ஹாய், வெல்கம் டு ஆல். உங்கள் சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்ஜே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரீசேல் வீடு தான். ஒரு 3 to 4 years ஓல்டு. நான் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொழுமுனிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே வரணும். உள்ளே வந்தீங்கன்னா பாலாஜி நகர்னு சொல்லிட்டு ஒரு நகர் இருக்குது. அங்கே தான் வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. வீடு சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா டீசெண்டான ஏரியா இருக்கும். நல்ல பெரிய பெரிய வீடுங்களாம் இருக்கும். ஏரியா ரொம்ப டீசெண்டான. இது லேஅவுட் இது மொத்தமாக பாலாஜி நகர்னு சொல்லிட்டு ஒரு லேஅவுட் போட்டது. இதில் தான் வந்து ஒரு வீடு ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 880 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா மட்டுமே 880 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். வீடு வந்து பில்டிங் பார்த்திங்கன்னா 950 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா இந்த வழி தான் பேசேஜ் மாதிரி இருக்கான்னு, பட் ஆனால் பேசேஜ் கிடையாது. ஏன்னா இந்த வீடு ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பக்கம் ரோடு அக்சஸ் பண்ணிப்பாங்க. இந்த இடத்துல சும்மா சிம்பிளாக கேட் மட்டும் தான் ஓப்பன் இருக்காங்க, பட் அது யூஸ் பண்ணுறதில்ல. இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரோடில் வழி வந்துடும். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடுகார் மட்டும்தான் யூஸ் பண்ண வேண்டியதாக வரும். சிஎம்டி அப்ரூவ்டு. ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. 65 lakh தான் சொல்கிறாங்க. பேசிக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். வீட்டுக்குள்ளே போகலாம். ரெடி பண்ணுவீங்களா? என்ன நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். மெயின் டோரு. உங்களுக்கு வந்து ஹால் வந்து ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக சூப்பராக இருக்கும். நான் ஃபால் சீலிங், வுட் ஒர்க்கு, கபோர்ட் ஒர்க்கு அது மாதிரி எதுவுமே பண்ணலை. அதனால தான் ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாக சொல்லியிருக்காங்க. 65 ரூபா பேசிக்கலாம். பேங்க் லோன் போகிறதுனா கூட போய்க்கலாம். இது வந்து வாசப்படி பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி வரும். அதே மாதிரி இந்த வீட்டில் கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் சைஸ் கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் 2 பெட்ரூம் காட்டுறேன், இதையும் பாருங்கள். இதுதான் கிச்சனு. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து அட்டாச்டு பாத்ரூமு. காமன் பாத்ரூம். இது அட்டாச்டு பாத்ரூம் தனியாக ஒன்று இருக்குது. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் சைஸ்க்கு அப்படியே கிச்சனும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணி ஃபேன் லைட்லாம் போட்டு பங்கமாக வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து அட்டாச்டு பாத்ரூம் வந்துடும். வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணுறதுனா இங்கே ஒரு ப்ரிவென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணால் கூட இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ரெடியாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமு. இது வந்து காமன் பாத்ரூம். இந்த பெட்ரூம்க்கு அட்டாச்டு பாத்ரூம் வராது. ஆனால் உங்களுக்கு கபோர்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. டெரஸு. அந்தாண்ட பக்கமும் வீடுங்க நிறைய இருக்குது. ஃபுல்லாக அந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே வீடு இருக்குது. ஆனால் பட் அதுக்கு வழியெல்லாம் அந்த பக்கம், அந்த வழியை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் எவ்வளோ செட்பேக் ஏரியா இருக்குதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு 4 அடிக்கு சம்திங் செட்பேக் ஏரியா இருக்குது. மேலே வந்து இன்னொரு போர்ஷன் கட்டுறதுனாலும் வீடு கட்டிக்கலாம். காலம்லாம் ரைஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. மேலே இன்னொரு போர்ஷன் கட்டுறதுனால கட்டிக்கலாம். முன்னாடி காவா அது மாதிரிலாம் எதுவுமே போல். வீடு நல்லா ஸ்கொயராக கட்டியிருக்காங்க. எந்த ஒரு கோஸும் இல்லாமல். இது வந்து கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே வரும். ஏன்னா மெயின் ரோடு, அந்த ரோடு வேறு, காமாட்சியம்மன் கோயிலுக்கு பேக் சைடில் வர்றது வேறு. இது நம்ம கொழுமுனிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்ற மாதிரி வரும் இந்த வீட்டுக்கு. மறுபடியும் சொல்கிறேன், 880 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 950 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, சிஎம்டி அப்ரூவ்டு. லோன் போடுறதுனால போய்க்கலாம். 65 ரூபா பட்ஜெட்டு பேசிக்கலாம். இந்த இவ்வளோ பெரிய லேண்ட் ஏரியாவில் ஒரு 3.5 years ஓல்டு ஹவுஸு இவ்வளோ பட்ஜெட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. பார்த்துக்கோங்க.
மேலும் வந்து இதை வீடியோ பற்றி வேறு எதனா டீட்டெயில் வேணால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.